கேரளான்னு வந்தால் இங்கே பிரியாணி நல்லாயிருக்கும். அதனால் இங்கே சாப்பிட்டுட்டே கிளம்பலாம். நெய்ச்சோறு பிரியாணி சூப்பராக இருக்குது. உடம்புல புண்ணு இருந்தாலும் ஆற்றிடும். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது மக்களே. அங்கே பாருங்கள், கொன்றைங்கி மலை மாதிரி எப்படி ஒரு ராக்கெட் மலை இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, வேறு லெவல். சரி, வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க, இன்றைக்கி கேரளா ரைடு, நைட் ரைடு. வாங்க, கேரளா வரையும் போயிட்டு வருவோம் நம்பியூர்லேருந்து. வாங்க மக்களே, நைட் ரைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போகலாம் வாங்க மக்களே. டைம் கரெக்டாக 11:33. நாம் இப்போ காங்கை ரீச் பண்ணியாச்சு. அடுத்தோனி தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், செம்பட்டி, தேனிவெளி, கேரளா அப்படியே போயிட்டுருக்க மக்களே. லைட்டாக தூக்கம் வேற வருது. போய் ஒரு கடையில் டீயை சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்னு போயிட்டுருக்கேன். முன்னாடி ஒரு பேக்கரி இருக்குது, ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி. அங்கே நல்லாயிருக்கும் டீ. ஒரு டீயை சாப்பிட்டு கிளம்பலாம் மக்களே. இன்றைக்கி நைட் ரைடு கேரளா போயிட்டுருக்கோம். தேனியில் காலையில் 6 மணிக்கு இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கேரளா போகணும். கேரளா வந்து போடிநாய்க்குன்னு ஒரு வழி. அப்படியே மேலே பூப்பாறையிலேருந்து நெடுங்கண்டம் அங்கே ஒரு 2 பாயிண்ட் இறக்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்ப வேண்டியதான் மக்களே. டைம் கரெக்டாக 12 மணி. நம்ம காங்கயத்துலேருந்து தாராபுரம் ரீச் பண்ணியாச்சு. தாராபுரம் இன்னும் 5 கிலோமீட்டரு வந்து பைபாஸ் ஏறி பைபாஸில் போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது இன்றைக்கி வண்டி ஓட்ட. கிளைமேட்டு சில்லுன்னு காற்றடிக்குது மக்களே. டைம் கரெக்டாக 12:30. நல்லா தூக்கம் வருது. முகம் கழுவிட்டோம். பக்கத்தில் பேக்கரியில் டீ சாப்பிட்டாத்த வண்டி ஓட்ட முடியும். நல்லா தூக்கம் வருது. வரையில் வேறு தோசை சாப்பிட்டா செட்டே ஆகாது. நல்லா தூக்கம்தான் வருது. முன்னாடி இன்னொரு 4-5 கிலோமீட்டர் போனால் கள்ளிமந்தயம். அங்கே போய் ஒரு சுப்பு டீ சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு போகலாம் மக்களே. நம்ப முடியல, எப்பா டயர்டாக இருக்குது எப்பா. வாங்க, அங்கே போய் டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் மக்களே. கள்ளிமந்தயத்துக்கு முன்னாடி இருக்கிறோம். இங்கே ஒரு டீ கடை நல்லா இருக்குது. டீ சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா ரொம்ப முடியல, தூக்கமாக வருது. அப்படியே போய் நிறுத்திட்டு ஒரு டீயை சாப்பிட்டு போகலாம் மக்களே. நல்லா தூக்கம், அதனால் ஒரு டீ சாப்பிடலான்னு கள்ளிமந்தத்துக்கு முன்னாடி நிற்கிறேன். கள்ளிமந்தத்துக்கு போய் இன்னொரு டீ சாப்பிடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டீ சாப்பிடலாம் வாங்க. மக்களே, நல்ல தூக்கம் வந்துச்சு. ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே கள்ளிமந்தயம் ரீச் ஆகிட்டோம். தூக்கம் எங்கே போச்சுன்னே தெரியல. இனி அடுத்த டீ குடிக்க எங்கள் கள்ளிமந்தயத்தில் நிறுத்தலான்ட்டு இருந்தேன். தூக்கம் வரல. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாம். செம்பட்டி வரைக்கும் போயிட்டோம்னா அப்புறம் ஒரு டீயை குடிச்சோம்னா அப்படியே தேனியே போயாச்சு. நல்லா தூக்கம் வருது நைட்டில். அதனால் ஒரு டீயை சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் டீ குடிக்காமல் இருந்துட்டு அவ்வளோதான். கண்ணு நல்லா சொக்குது மக்களே, பயங்கரம். எப்பா நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸி தான். ஆனால் தூக்கம் வந்ததுன்னா தான் வம்பு. நீட்டாக எப்போ தூக்கம் வந்தாலும் ஒரு டீயை சாப்பிட்ருவேன். காரணம் அவ்வளோதான், ஒரு நாள் போல இருக்காது. ஒரு துளி கண்ணை சொக்கி எங்கேயாச்சும் பக்கத்தால் வண்டியில் சொருகிட்டோம்னா அவ்வளோதான் போச்சு. அதனால் பொறுமையாக போய்க்கலான்னு டீயை சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். நீங்கள் அடுத்தது ஒட்டஞ்சத்திரம், அப்புறம் செம்பட்டி, அப்புறம் அப்படியே வத்தலை கொண்டு தேனி போயிடலாம் மக்களே. இன்னொரு டீ 2 டீ போயாச்சு. தேனி போய் ஒரு 3 மணிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம்னா நல்லா போய் தூங்கிக்கலாம். காலையில் அப்புறம் ஒரு 7 மணிக்கு லோடு இறக்கிட்டு அப்படியே கேரளா கிளம்பிடலாம். ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணியாச்சு. அடுத்தோனி செம்பட்டி இன்னொரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். டைம் கரெக்டாக 1:15 ஆச்சு மக்களே. டைம் கரெக்டாக 2 மணி. வத்தலக்குண்டு பிரிவு போயிட்டோம். அடுத்தது தேனிக்கு இன்னும் 43 கிலோமீட்டருக்கு அப்படியே போயிட்டுருக்கோம். அடுத்தது கொடைக்கானல் பிரிவு, அதுக்கு அடுத்தது தேனி மக்களே. அப்படி மக்களே, டைம் கரெக்டாக 2:15. நாம் இப்போ கொடைக்கானல் பிரிவு வந்துட்டா. தேனிக்கு இன்னொரு 32 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம்.
40 பெரியகுளம் பிரிவு வந்துட்டோம். தேனிக்குனி என்ன ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குதுங்க. சரி, லைட்டாக தூக்கம் வருது. இங்கே ஒரு டீயை சாப்பிட்டு போயிடுவோம். இந்த பேக்கரியில் நல்லாயிருக்கும். பேக்கரி இருக்கா நம்ம நேரம் இன்னைக்கு பேக்கரி இல்லையே. சரி, தேனியே போயிடுவோம். தேனி ரீச் பண்ணிட்டோம். தேனி லெஃப்ட் கட் பண்ண இன்னொரு 6 கிலோமீட்ரு. டைம் கரெக்டாக 2:40. தேனி ரீச் ஆகியாச்சு. நீ அப்படியே போய் ஏதோ ஒரு பக்கம் ஒரு ஓரமாக போட்டு தூங்கலாம் மக்களே. அப்படியே உள்ளே பூந்தாச்சு. லோடு இருக்கிற பாயிண்ட்டுக்கு பக்கமாக போயிடலாம். தேனி சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். லோடு இருக்கிற பாயிண்ட் இன்னொரு 1/2 கிலோமீட்டர் தான். நிறுத்திட்டு அப்படியே தூங்கலாம் மக்களே. தேனியில் லோடு இருக்கிற பாயிண்ட் வந்துட்டோம். முன்னாடி தான். எவ்வளோ அமைதியாக இருக்குது. காலையில் பாருங்க மக்களே, நிற்கிறக்கு இடம் இருக்காது. அந்தளவுக்கு பைக்குங்க காருங்க போயே இருக்குது. ஏதோ டிராஃபிக் இல்லாத டைம்லேயே உள்ளே வந்துட்டா காலையில் நேரத்தில் லோடு இறக்கிவிட்டு போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாக கேரளா. இங்கே ஒரு கோயில் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சடையாண்டி திருக்கோயில் பயங்கரமாக இருக்குது. எப்படி ஒரு 3 மணி நேரம் நிம்மதியாக தூங்கலாம் மக்களை. தூங்கி எந்திரிச்சு காலையில் நேரத்தில் லோடு இறக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதே கேரளா. எப்படி 9-10 மணி பண்ணிடுவாங்க. அதில் மாற்றமே இல்லை. சரி மக்களே, இதே லோடு இருக்கிற பாயிண்ட்டு சாய் ட்ரேடர்ஸ். இங்கே தான் லோடு இறக்கணும். சரி, போய் யூட்டன் போட்டு கொண்டு வந்து நிறுத்திக்கலாம். லோடு இருக்கிற பாயிண்ட் வந்தாச்சு மக்களே. 3 மணி ஆகிப்போச்சு. இன்னைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் கொஞ்சம் நல்லா தூங்கலாம். வண்டி நிறுத்தியாச்சு. குட் நைட் மக்களே. நல்லா தூங்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ப முடியல. ஆமாம் மக்களே, டைம் கரெக்டாக 7 மணி. நம்ம தேனியில் லோடு இறக்கிட்டு அப்படியே போடி வழியாக போயிட்டுருக்கோம் மக்களே. இப்போ நம்ம கேரளாவை நோக்கி போயிட்டுருக்கோம். பூப்பாறை வழி, மூணார் ரோடு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மலை ஏறி அந்த சைடு இறங்கினா கேரளா. அப்படியே போயிட்டுருக்க மக்களே. இந்த ரோடு பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சுற்றியுமே அவ்வளோ ஒரு புளிய மரங்கள் எல்லா மரமும் இந்த ரோட்டில் இருக்குது மக்களே. பாருங்கள், வேற லெவல். இந்த மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. வேற லெவல். வளைந்து நெளிந்து போகும் அந்த சாங் தான் பாடத்தோடு. அது எனக்கு பாட தெரியல, சாரி. இங்க பாருங்க, வேற லெவல் மக்களே. எப்பவுமே நானும் தீபக்கும் வருவோம். இன்னைக்கு தீபக்கை கூட்டிகிட்டு வர முடியல. தலைவர் கொன்றைங்கி மலையில் நேரம் ரவுண்டு கட்டிகிட்டு இருப்பார் 2.5 மணி நேரம். அங்கே பாருங்கள், அங்குள்ள வீடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வேறு லெவல் மக்களே. சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. ஒரு முறை இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாறு வழி தேனியிலிருந்து சூப்பராக இருக்குது. ட்ராவல் பண்ணி பாருங்கள். பெண்டுக்கு ஜாஸ்தி, ஆனால் இருந்தாலும் இதில் பைக்கில் ட்ராவல் பண்ணுறது ஜம்முன்னு இருக்குது. அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. நான் பைக்கில் வந்ததில்லை, நம்ம வண்டியிலேயே தான் வந்திருக்கேன். ஒரு முறை பைக்கில் ட்ரை பண்ணி பார்க்கணும் மக்களே. எப்பா சொர்க்கம். அங்கே ஒரு வீடு கட்டி வாழ்ந்தா ஜம்முன்னு இருக்குது. அந்த மிஸ்டெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்னு. சரி, இதுக்கு மேலே கொஞ்சம் வண்டி ஓட்ட முடியல ஒரு கையில். அப்புறமா வீடியோ எடுப்போம். ஏங்க இங்கே வந்து பாருங்க, தங்கப்பாண்டி அண்ணன் சொன்ன மாதிரி வேற லெவலுங்க. நம்ம சொர்க்கத்துக்கே வந்தாச்சுங்க. சூப்பர் மக்களே. வெயிலும் அடிக்குது. அப்படியே அந்த மிஸ்ட் வந்து பனி வந்து அப்படியே நம்ம மேலே அழகாக மோதிட்டு போகுது. இங்கே ஒரு பாறை பாருங்க, மேலே தூக்கி வச்ச மாதிரியே தெரியுது பாருங்க. வேற லெவலுங்க இந்த இடம். பாருங்க மக்களே, வேற லெவல். சூப்பராக இருக்குது. கோடிநாயக்கனூரோட வியூ பாருங்க, வேற லெவல் மக்களே. அப்படியே போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண.
ஆர்டினரி ஸ்டேரிங் தான், இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே போயிட்டுருக்கோம். ஓல்டு வண்டி லேட்டஸ்ட்டாக தான் ஒன்று பின்னாடி தான் வந்துட்டுப்போம். இது டாப்பு தேடலையே ஏறுது. சரி, இங்குள்ள வியூ பாயிண்ட் பாருங்கள் மக்களே, வேறு லெவலாக இருக்குது. நாம் இப்போ போடிமெட்டு ஏறிட்டோம். நீ அடுத்தது கேரளாக்குள்ளே பூந்துடலாம். இன்னொரு 2 நிமிஷம் உள்ளே போயிடலாம். இது நம்ம தமிழ்நாட்டு பார்டரு. நீ செக் போஸ்ட்டில் போய் ஒரு என்ட்ரி போட்டு போயிடலாம். இதே ஏலக்காய் தோப்பு பாருங்கள், இதே ஏலக்காய் செடி. நம்ம ஆர்டினரி ஸ்டேரிங்காக திணற வைக்குது. அந்த வியூ பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது இந்த ஏரியா. வா மக்களே, நம்ம போடிமெட்டு வந்துட்டோம். கேரளா பார்டரு இதை உள்ளே புதுறோம் பாருங்கள். இதே கேரளா பார்டரு உள்ளே போயாச்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். இங்குள்ள மலைகள் எல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. மக்களே, மூணாறு வழி நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். பூப்பாறைங்கிற ஊரில் போய் நம்ம லெஃப்ட் கட் பண்ணி நெடுங்கண்டம் போகணும். இங்குள்ள மலைகள்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது மக்களே. இதை பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது, சொர்க்கந்தான், வேறு லெவல் மக்களே. இங்குள்ள மலைகள்லாம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்குறோம். டைம் கரெக்டாக 8:45. இன்னும் சாப்பிடலை, ஏதோ ஒரு பக்கம் சாப்பிட்லாம் மக்களே. நாம் கேரளாக்குள்ளே போயிட்டுருக்கோம். மூணாறு வழி வேறு லெவலாக இருக்குது. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது மக்களே. ஒரு முறை இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. தேயிலை தோட்டம், மரங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது இந்த ஏரியா. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. மிஸ்ட்டு வந்து நம்ம மேலே மோதுது, பயங்கரமாக இருக்குது. ஐயோ, எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். மிஸ்ட்டு வந்து பனித்தூவல் பாருங்கள், நம்ம கண்ணாடியில் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அப்படியே தூவுது. லெஃப்ட் ரைட் கட் பண்ணையில் அப்படியே ஜில்லுன்னு வந்து காதுக்குள்ளே பூந்து போகுது, வேறு லெவலு. இங்கே பாருங்கள் ஏலக்காய் தோப்பு. இந்த ஏலக்காய் தோப்பு பாருங்கள், இது ஏலக்காய் தோப்பு. அங்கே பாருங்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க நம்ம மக்கள் எல்லாம். தமிழ்நாட்டிலேருந்து இங்கே தான் வர்றாங்க வேலைக்கு. தேனி, கம்பம் இந்த லைனில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து நல்லா வேலை செய்கிறாங்க, தோட்டத்து வேலை. வேறு லெவலு இந்த ஏரியா பாருங்கள். சில்லுன்னு இருக்குது, லைட்டாக மழை வரும் போல் தோணுது பாருங்கள். எப்பா வேறு லெவல். கிளைமேட்டு வேறு மாதிரிங்க. பனித்தூவல், பனித்துளி 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 என் மேல் சுடுவது சுடுவது ஏனோ. தப்பாக பாடிட்டணும், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. வேறு லெவலுங்க இந்த ஏரியா பாருங்கள் மக்களே. வாவ், சூப்பராக இருக்கு. நம்மளுக்கு கேரளாவுக்கே வந்துடலான்னு தோணுது. தமிழ்நாட்டிலிருந்து வெயில் சாக முடியாது. உள்ள மரங்கள் தாங்க அவ்வளோ ஒரு குளிர்ச்சி கொடுக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இப்படி மரம் வளர்க்கணும், நடக்காத காரியம். ஒரு மரம் வளர்ந்தால் ஒரே நிமிஷத்தில் வெட்டினா தான் நம்ம ஆளுகளுக்கு தூக்கம் வருது. ஆனால் இவங்கெல்லாம் மரத்தை வெட்டுறதே கிடையாது. சரி, டைம் 9 மணி ஆக போகுது. ஏதோ ஒரு சாப்பிட்லான்னா கடை ஒன்றை காணும். அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், அங்கே உள்ள வீடுகள்லாம் பாருங்கள் மக்களே, வேறு லெவல். அப்படியே பனித்தூரல் தூவுது பாருங்கள், வேறு லெவல். சூப்பராக இருக்குது இந்த ரோட்டில் வண்டி ஓட்டம் மக்களே. இங்கே பாருங்கள், அப்படியே சில்லுன்னு இருக்குது பனித்தூவல் பாருங்கள். மூணாறு வழி வேறு லெவலாக இருக்குது மக்களே. நான் கொஞ்சம் லெஃப்ட் கட் பண்ணிடலாம். மூணாறு வழி ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்படியே நாம் நீ போய் ஒரு டீயோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு போயிடலாம் மக்களே. மூணாறு வழி பூப்பாறையில் இருக்கோம். இங்கே பாருங்கள், சொர்க்கந்தாங்க இந்த ஏரியா. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இப்போ தான் மழை பெய்ஞ்சு நின்றுருக்கு. அப்படியே பனித்தூவல் வேறு லெவலாக இருக்குது. இந்த ரோடெல்லாம் பாருங்கள், வேறு லெவல் மக்களே. எப்போ சொர்க்கம் மக்களே. கேரளாவில் லோடு இறக்க வேண்டிய பாயிண்ட் வந்துட்டோம். முன்னாடி தான் பாயிண்ட்டு இறக்கிட்டு அப்புறம் அப்படியே இன்னொரு இடம் போகணும், நெடுங்கண்டம். இந்த ஊர் பேர் என்னன்னு தெரியல எனக்கு, வாயில் நுழையில, சாரி. அப்படியே இங்கே லோடு இறக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான்.
சில்லுன்னு இருக்குங்க, வேற லெவல். வணக்கம் மக்களே, வாங்க சாப்பிடலாம். காலையில் கேரளாவில் நீ சாப்பிட்ருக்கோம். மசாலா தோசை, வாங்க சாப்பிடலாம். காலையில் சாப்பாடு சூப்பராக இருக்குது. டைம் 9:30 ஆகி போச்சா? சரி, சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்ருக்கேன். வாங்க மக்களே சாப்பிடலாம். சாப்பிட்டு நெடுங்கான கோயில் ஓட இறக்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் கீழே தேனி வர வேண்டியதுதான். சரி, வாங்க மக்களே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது கேரளாவில். ஓகே, சாப்பிட்டு அப்படி கிளம்பலாம் மக்களே. கேரளாவில் இருக்கிறான். இங்கே பாருங்கள், பலாப்பழம் மரத்தில் நேச்சுரலாக அழகாக எவ்வளவு அழகாக தொங்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். எத்தனை பழம்னு பாருங்கள், வேறு லெவல் மக்களே இந்த இடம். இது கீழே ஏலக்காய் தோப்பு, பலாமரம் பாருங்கள், காய் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மக்களே, கேரளாவில் லோடு இறக்கிட்டுருக்கோம். இங்கே இறக்கிட்டு அடுத்து நெடுங்கண்டம் போய் ஒரு 2 ரோல் இறக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் நம்ம சத்தியமங்கலம். இப்போ தான் லோடு இறக்கிட்டு இருக்காங்க. நீ இறக்கிட்டு அப்படியே நெடுங்கண்டம் போய் 2 ரோல் இறக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் மக்களே. இந்த ரோல் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தோம், இறக்கிட்டு இருக்காங்க. ஓல்டு வண்டி தான், ஜம்முன்னு இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆர்டினரி ஸ்டேரிங் தான், ஆனால் அரை மணி நேரத்தில் கோடிமேட்டு வழியாக மேலே ஏறி இருக்கேன். அதே லேட்டஸ்ட் வண்டியில் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. டாப் அண்ட் டாப்பே வாங்கிட்டு வருது. அதே லேட்டஸ்ட் வண்டி இருந்தால் தேர்டு செகண்டும் கூட ஒவ்வொரு இடம் வாங்கியிருக்கு. ஆனால் இந்த வண்டி பரவாயில்ல, டாப் அண்ட் டாப் தான். அதுக்கு கீழே கீரை கேட்கல, ஜம்முன்னு வருது, பயங்கரமாக வருது. புடுங்குது வண்டி, வேறு லெவல் வண்டி. இன்றைக்கி நம்ம வண்டி பரவாயில்ல. நீ லோடு இறக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். சாப்பிட்டாச்சு. இனி மத்தியானம் சாப்பாட்டுக்கு நம்ம தமிழ்நாடு போயிடலாம். ஏட்டா சீக்கிரம் இறக்கி விட, ஏட்டா மழை வருது. இங்கே கேரளா மழை பெஞ்சிட்ருக்கு, சில்லுன்னு இருக்குது. அவ்வளோதான். இன்னும் 2 ரோல் நெடுங்கண்டம் G7 போய் இறக்கிட்டு போக வேண்டியதான் மக்களே. இங்கே பாருங்க, சில்லுன்னு இருக்கு மக்களே, என்னையே நான் மறந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இங்கே ஒரு வீடு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது மக்களே. இந்த ஏரியா பார்க்கறக்கு மலை தூறல் சாரல் எல்லாமே வருது, பயங்கரம். அப்படியே போயிட்டுருக்கா சொர்க்கத்துக்கு நடுவில். அப்படியே பனித்துளி வேற தூவிட்டே இருக்கு. பூரா ஏலக்காய் தோப்பு, சைபர் மரங்கள் பாருங்க, வேற லெவல்ல. அடுத்தது நெடுங்கண்டம் போயிட்டு போற வழியில மதிய சாப்பாடு பாருங்க, வேற லெவல் இந்த ஏரியா. மலை தூறல் வேற, அப்படியே பனியா தூவுது. இங்குள்ள மரங்கள்லாம் பாருங்க மக்களே, வேற லெவல் மக்களே. அங்க பாருங்க பலா மரம், அங்க பாருங்க எவ்வளவு காய் பிடிச்சிருக்குன்னு. வாவ், வேற லெவல் மக்களே. அப்படியே மிஸ்ட் பாருங்க, வேற லெவல். நெடுங்கண்ட பக்கமாக போயிட்டோம், இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. கண்ணே தெரியல மக்களே, சூப்பரா இருக்கு ரோடு. அப்படியே அந்த பனி தூவல் பாருங்க, வேற லெவல், சூப்பரா இருக்கு மக்களே. மக்களே லோடு இறக்கியாச்சு கேரளாவில்.
மதிய சாப்பாடு சாப்பிட்லான்னு சிக்கன் பிரியாணி வாங்க சாப்பிட்லாம். கேரளான்னு வந்தால் இங்கே பிரியாணி நல்லாயிருக்கும், அதனால் இங்கே சாப்பிட்டுட்டே கிளம்பலாம். நெய்ச்சோறு பிரியாணி சூப்பராக இருக்குது, உடம்புல புண்ணு இருந்தாலும் ஆற்றிடும். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது, வேறு லெவல். கேரளான்னு வந்தால் நான் கண்டிப்பாக பிரியாணி தான் சாப்பிடுவேன், டேஸ்ட்டாக இருக்குங்க. மக்களை கேரளாவில் லோட் இறக்கிட்டு சாப்பிட்டாச்சு. இனி ரிட்டன் நம்ம ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் வெங்கடேஷ். பாய் மக்களை. சூப்பராக இருக்குது.